இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ். போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. புதுச்சேரி கடலூர் சாலையில் கிருமாம்பாக்கம் அருகே 30 கோடி ரூபாயுடன் சென்ற கண்டெய்னர் லாரி விபத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் உள்ள வங்கியில் இருந்து 30 கோடி ரூபாயை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த லாரிக்கு முன்பும் பின்பும் பாதுகாப்பாக காவல்துறையினரின் வாகனங்கள் சென்றன. புதுச்சேரி கடலூர் சாலையில் கிருமாம்பாக்கம் எல்லை அருகே சென்றபோது தனியார் பேருந்து ஒன்று சாலையின் வலதுபுறமாக ஏறி வந்ததாக கூறப்படுகிறது. அதன் மீது மோதாமல் இருக்க கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டுள்ளார். இதனால் பின்னால் வந்த பாதுகாப்பு வேன் எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரியின் பின்பகுதியில் மோதியது. அதன் பின்னால் வந்த மற்றொரு கார் வேனின் பின்பகுதியில் மோதியது. அடுத்தடுத்து மோதியதில் 2 வாகனங்களின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்தில் பாதுகாப்பு வேனில் வந்த துணை ஆய்வாளர் முருகானந்தம், காரில் வந்த மயிலாடுதுறையை சேர்ந்த பெண் ஒருவர் லேசான காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்டனர். தொடர்ந்து துணை ஆய்வாளர் முருகானந்தத்திற்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மற்றொரு வாகனம் மூலமாக பாதுகாப்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். இதையடுத்து பணத்துடன் கண்டெய்னர் லாரி புறப்பட்டு சென்றது. 30 கோடி ரூபாயுடன் சென்ற கண்டெய்னர் லாரி விபத்தில் சிக்கிய சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.